الرحمن الرحيم أولما أصابتكم مصيبة قد أصبتم مثليها قلتم أنى هذا قل هو من عند أنفسكم إن الله على كل شيء قدير صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால், என்ன உங்களின் நிலை? உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள். ஆனால் பத்ர் போரில் இது போன்ற 2 மடங்கு துன்பம் உங்கள் கைகளால் எதிரிகளுக்கு ஏற்பட்டிருந்ததே. நபியே, நீர் அவர்களுக்கு கூறும், இத்துன்பம் உங்களால் தான் வந்தது. திண்ணமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் உண்மையே கூறினார். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 165வது வசனம் இன்றைய குர்ஆன் விரிவுரைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அது வாசிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கி அருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வசனத்தினுடைய பின்னணி இதுதான். உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. முழுமையான தோல்வி என்று சொல்லாவிட்டாலும் கணிசமான அளவுக்கு உஹது யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பெரிய அளவுக்கு உயிரிழப்பும் கூட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த சம்பவங்கள் சஹாபாக்குடைய மனசை ஒரு உழுக்குச்சின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய மனசும் சரி, அவருடைய நாவும் சரி, ஒரு கருத்தை வெளிப்படுத்துச்சு. மனசுக்குள்ளேயும் பெரிய அளவுக்கு எண்ணங்கள் வந்துச்சு. ஒரு சில பேருடைய வாயில் அந்த மனசில் இருந்த எண்ணங்கள் வெளிப்படவும் செஞ்சிச்சு. அது என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டித்தானே போர் செஞ்சோம். நம்முடைய சொந்த விவகாரத்துக்காக வேண்டி மக்காவாசிகளோடு நாம் என்ன செய்யலை? போர் செய்யலை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டித்தான் போரிட்டோம். அப்படி இருந்தும் நமக்கு எப்படி தோல்வி ஏற்படலாம்? அல்லாஹ் முஸ்லிம்களை கைவிட்டு விடுகிறானா? இதுதான் உஹது யுத்தத்தினுடைய தோல்வியினால் ஏற்பட்ட பெரும் இழப்பு. அதன் மூலம் ஏற்பட்ட மனநிலை சில பேருடைய வாயிலிருந்து அது வெளிப்படையாக வரவும் செஞ்சிச்சு. அது ஒரு இயல்பானதும் கூட. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டித்தான் அவர்கள் பெருமளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. உயிர் சேதமும் வந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் நமக்கு எப்படி தோல்வி தரலாம்? நாம் முஸ்லீம்களாச்சே, முஸ்லீம்களுக்கு தோல்வி வருமா? இதுதான் அவங்க மனசுக்குள்ளே வந்தது. அதே மட்டுமல்ல, உஹது யுத்தத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யலையே என்று முஸ்லிம்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இதுக்கு அந்த பக்கமாக எதிரிகளை பொறுத்த வரைக்கும் முஹம்மதுக்கும் அவரை பின்பற்றி பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அவங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விலிருந்து உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது பொய் என்பதை உஹது யுத்தம் நிரூபிச்சிருச்சு. இவங்க அதை நம்பித்தானே போனாங்க யுத்தத்துக்கு. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், நாங்கள் ஆளுகள் கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி
எங்கள்கிட்ட ஆயுதங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போரிடும் பொழுது எப்படியும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சிருவான் இப்படின்னு நம்பித்தான் போர்க்களத்துக்கு போனாங்க. இப்போ அவங்களுடைய அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யலை, அவங்களுடைய நம்பிக்கை பொய்யாயிருச்சு என்று பிரச்சாரம் செய்துட்டு இருந்தாங்க யூதர்களும் முனாஃபிக்குகளும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு. முனாஃபிக்குகள் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள், யூதர்களும் அப்படித்தான். முஸ்லீம்களுக்கு எந்த லாபம் கிடைச்சாலும் அவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுட்டா மனசளவிலையும் மிகப்பெரிய சந்தோஷம், வெளிப்படையாக சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை சொல்லி காமிக்கவும் செய்வாங்க. உஹது யுத்தத்தினுடைய தோல்விக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் இது. ரொம்ப சுருக்கமாக சொல்வேன்னாக்கா, முஸ்லீம்களுக்கும் மனக்லேசம் இருந்துச்சு. அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானா, நமக்கு உதவி செய்யலையே. சந்தர்ப்பம் பார்த்து யூதர்களும் முனாஃபிக்குகளும் அதை ஒரு பயன்படுத்தி இவங்க அல்லாஹ் இவங்களை கைவிட்டுட்டான், அல்லாங்கிற பேரில் நம்பி யுத்த களத்துக்கு போனாங்க, அவங்களுக்கு அவங்க அல்லாஹ் உதவி செய்வாங்கிறதெல்லாம் பொய்யாகி போச்சு. இப்படி யூதர்கள் முனாஃபிக்குகள். இந்த சமயத்தில் தான் இவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிற மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது, அதை கடைசியில் சொல்கிறேன். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? அவலம்மா அசாபத்துக்கும் முசீபத்தும். என்ன உங்களுடைய நிலைமை? உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருகிற பொழுது நீங்கள் இப்படி அங்கலாய்க்கிறீங்க. இத்தனைக்கும் கது அசபத்தும் மிஸ்லைஹா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன இழப்பு உஹது யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கிறதோ அது மாதிரி 2 மடங்கு துன்பத்தை இதுக்கு முன்னாடி பத்ர் யுத்தத்தில் உங்கள் கையினாலேயே உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தியிருந்தீங்க. ஒரு நுட்பமான வசனம், நுட்பமான செய்தி இதில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்குறீங்க? அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானான்னு நினைக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? குல்தும் அன்னா ஹாதா, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இது எப்படி ஏற்பட்டுச்சு, எப்படி இப்படி நடக்கலாம், முஸ்லீம்களுக்கு எப்படி தோல்வி வரலாம் என்றெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பத்ர் யுத்தத்தில் உங்கள் கையினால் இதை விட 2 மடங்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்களே ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அதுலேருந்து சொல்ல வர்ற விஷயம் என்னான்னு கேட்டால், அல்லாஹ் கைவிட்டுட்டான் இருந்தானக்க பத்ர் யுத்தத்தில் எப்படி உங்களுக்கு வெற்றி தந்திருப்பான்? பத்ர் யுத்தத்தில் இப்போ இருந்ததை விட நீங்கள் ஆட்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தீங்க. உங்களை விட எதிரி படைகள் 2 மடங்கு அதிகமாக இருந்தீங்க. அந்த 2 மடங்கு என்பதை அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பத்ர் யுத்தத்தில் இதுக்கு முன்னாடி இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் இழப்புகளை விட 2 மடங்கு நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்க? அவங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தீங்க. எப்படி அது 2 மடங்குன்னு சொன்னால், அவங்க 1000 பேர், முஸ்லீம்கள் 313 பேர். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 313 பேர் அவங்கள விட 2 மடங்கு அதிகமாக இருந்தவங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் உலக பார்வையில் இது சாத்தியமே இல்லை. 313 பேர் 1000 பேரை ஜெயிக்கிறதுங்கிறது. இவர்களை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தவங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அது சாத்தியமாச்சு? நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை கைவிட்டிருந்தான் என்று சொன்னால், அப்படி நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. அல்லாஹ் உங்களை கைவிட்டிருந்தான்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறான். உங்கள் கையினால் அவர்கள் 2 மடங்கு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வெல்லாம் உங்களை கைவிடலை. உண்மையில் அதுதான் அங்கே நடந்துச்சு பத்ர் யுத்தத்தில். இவங்களை விட எப்படி சொல்லப்படுகிறது? அது பத்ர் யுத்தத்தில் மட்டும் அப்போ உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைச்சிது? உங்கள் முயற்சினால் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா? அங்கே அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலையா? இதுதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி. இதற்கு முன்னால் இதைவிட 2 மடங்கு துன்பத்தை உங்கள் கையினால் அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கிட்டாங்க. அப்படித்தான் வேறொரு வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. இது தஸ்தகீசூன ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி முறையிட்டு கொண்டிருந்ததை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுடைய முறையீட்டுக்கு பதில் கொடுத்தான். எப்படி பதில் கொடுத்தான்? அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிக்கத்தி முர்திஃபீன், உங்களுக்கு தொடர்ச்சியாக
1000 வானவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்தான். நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தீங்க, ஆயுத பலம் இருக்கலை, அனுபவம் இருக்கலை, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, மனநிலையில் இருந்தீங்க. அப்போ அல்லாஹ்ட்ட நீங்கள் உதவி கேட்டீங்க, அல்லாஹ்வும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு பதில் கொடுத்தான், உதவியும் செஞ்சான். என்ன உதவி? 1000 மலக்குமார்கள். அப்படி பார்க்கும்போது பத்ர் யுத்தத்தில் அவங்க 1000 பேர், இவங்க 313 பேருன்னு சொல்ல முடியாது. இவங்க 1313 பேர். மனிதர்கள் தான் 313, மலக்குகள் 1000 பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக்கி அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அதன் அடிப்படையில் ஜெயிக்கவும் செஞ்சீங்களா இல்லையா? இது திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தில் 9வது வசனம். அதனால் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரியோ அல்லது வாய் விட்டு சொல்கிற மாதிரியோ அல்லாஹ் உங்களை கைவிடவெல்லாம் இல்லை. இதே மாதிரியான ஒரு யுத்தமாகிய பத்ரில் கை கொடுத்துருக்குறான். அதை நீங்கள் அனுபவிச்சும் செய்திருக்கிறீங்க, முழுக்க முழுக்க அனுபவிச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த உஹது யுத்தத்தில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அல்லாஹ்வெல்லாம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி. அவலம்மா அசாபத்துக்கும் முசீபத்துன், என்ன உங்களுடைய நிலைமை? இப்படி இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வருகிற பொழுது குல்தும் அன்னாஹாதா, இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள். அப்போ நபியே இவங்களை சொல்லிடுங்க, குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், இது உங்களால் தான் இருந்துச்சு, அல்லாஹ்னால வரல. அல்லாஹ் அவங்களை கைவிட்டனால இந்த உஹது யுத்தத்தில் தோல்வி வரலை. மாறாக இந்த தோல்வி உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் கையினால தான் உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, தோல்வியை ஏற்படுத்திக்கிட்டீங்க. அப்போ அல்லாஹ் தன்னுடைய தூதரிடத்தில் சொல்லுகிற விஷயம் எந்த தவறு என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். என்னது? நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உஹது யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 50 பேரை உஹதுனுடைய ஒரு குன்றில் ஏறி நிற்க வச்சுருந்தாங்க. நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய மறு கட்டளை வருகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நகரக்கூடாதுன்னு 50 போர் வீரர்களை ஒரு உஹது குன்று, உஹது மலைங்கிறது பெருசு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். ஹஜ் உம்ராவுக்கு போகிறவங்க அதை பார்த்துட்டு வருவாங்க. அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது எங்கே அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த உஹது யுத்தம் நடைபெறுகிற அந்த களம் இருக்கிறதே, யுத்த களம், அந்த களத்துக்கு பின்னாடி இருந்துச்சு. எதிரியை நேருக்கு நேராக எதிர்கொண்டிருக்கிறாங்க. அந்த யுத்தக்களம் முஸ்லீம்களுக்கு நேர் பிறகாக முஸ்லீம்களுடைய படைகள் இருந்து கொண்டிருந்த அந்த இடத்துக்கு நேர் பின்னாடி இதுதான் அந்த குன்று இருந்துச்சு. ஒரு பக்கவாட்டு சைடு, பின்பகுதியில் ஓரமாக. ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டினாங்க. அப்போ எதிரிகள் இனி முஸ்லீம்களை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் இருந்தாலும் போட்டபடி ஓடிட்டாங்க. இந்த மாதிரி கையில் உள்ள விஷயங்களை எல்லாம் போட்டுட்டு ஓடின உடனே அதெல்லாம் தான் வெற்றி பொருள்கள். எதிரிகள் விட்டுட்டு போகக்கூடிய அது படையங்கிகள், வாள் அல்லது அவங்க உபயோகிக்கக்கூடிய எல்லா பண்ட பாத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போர் பொருட்கள். அதையெல்லாம் வெற்றி கொண்ட வீரர்கள் எடுத்துக்குவாங்க. அரபியில் அதுக்கு பேர் கனிமத்து. அந்த வெற்றி பொருள்களை எல்லாம் சஹாபாக்கள் வாரி வாரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மலை மேலே குன்று மேலே நிற்க வச்சுருந்த 50 பேர் மனசுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, நாம் இங்கே பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறோம், எதிரிகள்லாம் ஓடிட்டாங்க, யுத்தம் முடிஞ்சு போச்சு, முஸ்லீம்களுக்கு ஜெயிச்சாச்சு அப்படின்னு இவங்க நினச்சாச்சு. இப்போ சஹாபாக்களெல்லாம் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாரி வாரி எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கிடைக்காம போயிருமே என்று இந்த 50 பேர் என்ன செய்கிறாங்க, மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த ரசூல்லா நிறுத்தின இடத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன நடந்தாலும் இங்கிருந்து இறங்கக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, நாம் இறங்கக்கூடாது. அப்போ இறங்கினவங்க சொன்னாங்க ரசூல்லா யுத்தம் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் யுத்தம் முடிஞ்சு போச்சு, எதிரிகள்லாம் ஓடிட்டாங்களே, இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போயிடும், அதனால் நாமளும் போர்க்களத்துக்கு போய் பொருள்களை எல்லாம் சேகரிப்போம் என்று சொன்னாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, இறங்கி போர் பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க.
இந்த சந்தர்ப்பத்தை அப்போ எதிரிப்படையில் இருந்த ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் குதிரை வீரர்களோடு சேர்ந்து அப்படியே போர்க்களத்தை சுற்றி இவங்க நின்றுட்டு இருந்த அந்த மலைக்கு பின்னாடியிலிருந்து முஸ்லீம்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எதிரிப்படையில் இருந்த ஹவாஸின் குலத்தினுடைய வில்லெறியக்கூடியவர்கள் இந்த மலை மேலே இருந்த மிச்சம் மீது இருந்தாங்களே அவங்கள அம்பெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்படி பின்புறத்திலிருந்து முஸ்லீம்களை தாக்கி முஸ்லீம்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிருந்தது பெரிய அளவுக்கு ஒரு தோல்வியாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 70 முஸ்லீம் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போது இந்த இடத்துல உஹது யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? அல்லாவா? முஸ்லீம்கள் செஞ்ச அந்த தவறு. ரசூலா என்ன சொல்லியிருந்தாங்க? நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ரசூலுல்லா முஸ்லீம்களுடைய தலைவர் மட்டுமல்ல, அந்த உஹது யுத்தத்தினுடைய படை தளபதியும் கூட. ஒரு தளபதி சொன்னால் அதை கேட்கணுமா இல்லையா? கேட்காம இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், அல்லாஹ் இதை சொல்ல வருகிறான். எதனால அந்த தோல்வி ஏற்பட்டுச்சு? அவங்க ஒரு தோல்வி ஏற்பட்ட உடனே முஸ்லீம்களால் தாங்க முடியல. நாமெல்லாம் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தான் போரிடுறோம், சொந்த காரியத்துக்காக போரிடல. அப்படி இருந்து நமக்கு எப்படி அல்லாஹ் தோல்வியை தரலாம்? நம்மளை கைவிட்டுட்டானா என்கிற மாதிரி மனநிலை. அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்கிறான், இது உங்களால் தான் ஏற்பட்டுச்சு. குல் நபியை சொல்லுங்கள், ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், இது உங்கள் தரப்புலேருந்து ஏற்பட்ட தோல்வியாகும். அல்லாஹ் உங்களை கைவிட்டதுனால இல்லை. அதை எப்படி சொல்கிறான் பாருங்கள். இதற்கு முன்னாடி வந்த வசனத்தில் வலக்கது சதக்கக்குமுல்லாஹு வாதா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்ன தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிட்டான். எப்படின்னு பாருங்கள். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், அதாவது இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையில் போராட்டம் நடக்கிற சமயத்தில் இந்த சத்தியத்துக்கு இந்த இஸ்லாத்துக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டவட்டமான வாக்குறுதி. நீங்கள் சத்தியத்தில் இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பானா? கண்டிப்பாக உதவி செய்வான். அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, திட்டவட்டமான வாக்குறுதி. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த உதவியை பெறுவதற்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முஸ்லீம்களிடத்தில் அதற்கான தகுதி இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே நிபந்தனை. அந்த உதவிக்கு தகுதியானவர்களாக அவங்க இருந்தால் ஒருபோதும் அல்லாஹ் அவங்கள கைவிட மாட்டான். எப்போ அந்த அல்லாஹ்வுடைய உதவி வாங்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போகிறார்களோ, அந்த எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்களே, அது இல்லாமல் போகும் பொழுது அப்புறம் அல்லாஹ் உதவி செய்வாங்கிறதுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. அல்லாஹ் உதவி செய்யணும்னு சொன்னால் அதுக்குண்டான தகுதி இருக்கணுமல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாம் ஒரு வருடமிருந்து எதையாவது வாங்குகிறோம், ஒரு பாத்திரத்தை வச்சு இன்னொரு ஆள்கிட்ட நமக்கான தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் வச்சுக்குங்க. உதாரணத்துக்கு நாம் அடுத்தவர்களிடத்து நம்முடைய பாத்திரத்தில் நமக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லும்போது அவங்க நம்முடைய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த பாத்திரம் ஓட்டையில்லாமல் இருக்கணுமல்ல. நாம் கையேந்தி இருக்கக்கூடிய பாத்திரம் ஓட்டையாக இருந்ததுன்னா அடுத்தவங்க ஊற்றக்கூடிய தண்ணி நம்முடைய பாத்திரத்தில் நிற்குமா? அவங்க ஊற்றிட்டு இருப்பாங்க, ஆனால் ஓட்டை வழியாக அந்த தண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கும். அப்போது அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு அடிப்படையில் முஸ்லீம்கிட்ட என்ன இருக்கணும்? அந்த உதவியை பெறுவதற்கான தகுதி இருக்கணும். அந்த தகுதி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். ஒரு கால் உதவி செஞ்சாலும் அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இங்கே விஷயம் அதுதான். இப்போ உஹது யுத்தத்தில் அல்லாஹ் ஒருபோதும் முஸ்லீம்களை கைவிடலை. அல்லாஹ்வுடைய உதவிக்கு அவர்கள் தகுதியானவங்களாக இருந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ், இது தஹஸ்ஸூனஹும் பி இத்னிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியின் அடிப்படையில் போரில் ஆரம்பத்தில் நீங்கள் தான் அவங்கள வெட்டி வீழ்த்திட்டு இருந்தீங்க. உஹது யுத்தத்தில் நீங்கள் வெற்றி வீழ்த்திட்டு தான் இருந்தீங்க. போரினுடைய ஆரம்பத்தில் எதிரிகளை உங்களுடைய மிக உக்கிரமான தாக்குதல் மூலமாக அவங்க நிலங்குலைஞ்சு போனாங்க. ஆரம்பத்தில் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதில் எதிரி படையில் இருந்த தளபதிகள் ஒவ்வொரு ஆளாக செத்து சுருண்டு விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் போர்க்களத்தை விட்டு ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? வெற்றி உங்களுடைய கைப்பிடிக்குள்ளே வந்துட்டதாக நீங்களாக நினச்சிங்க. இது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தனால தான் நடந்துச்சு. எது வரைக்கும்? ஹத்தா இதா ஃபஷில்தும், நீங்கள் ஊக்கம் இழந்து போய் வதனாஸஅத்தும் ஃபில் அம்ரி,
உங்களுடைய டியூட்டி சம்பந்தமாக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள், பிணங்கி கொண்டிருந்தீர்கள். 50 பேரை நிறுத்தி வச்சுட்டு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே நின்றுருக்கணும். போர் பொருளை எடுக்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்தில், அதாவது துனியா விஷயத்தில், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டித்தான் உஹது யுத்தத்தில் வந்தீங்க. இப்போ உங்களுடைய கான்செப்ட் மாறிடுச்சு. அல்லாஹ்வுடைய தீனை வெற்றி பெற செய்ய வேண்டும்ங்கிற ஆங்கிளில் இருந்த வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தான். எதிரிகளை உங்கள் கைனால் துவம்சம் செஞ்சீங்க, தளபதிகளெல்லாம் வெற்றி வீழ்த்தப்பட்டார்கள். எப்போ அந்த மலையில் நின்றுட்டு இருந்த நீங்கள் உங்களுக்குள்ள குழப்பம் அடைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணங்கிட்டீங்க, சண்டை போட்டீங்க. அசைத்து மின்பாதிமா அராக்குமா துஹிப்பூன், நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த அந்த போர் பொருள்களை அல்லாஹ் உங்கள் கண்ணுக்கு எதிராக காட்டிய உடனேயே உங்களுடைய தலைவருடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செஞ்சீங்க. உஹது யுத்தத்தில் என்ன கேட்குறாங்க, அன்னாஹாதா, எப்படி முஸ்லீம்களுக்கு இந்த தோல்வி வந்துச்சு? அதுதானே உங்களுடைய கேள்வி. எப்படி வந்துச்சுங்கிறது நானே சொல்லித்தர்றேன். அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவியால் எதிரிகளை நீங்கள் வெட்டி வீழ்த்தினீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த வெற்றி அல்லாஹ் காமிச்சான். ஆனால் போர் பொருட்கள் கண்ணில் காமிச்ச உடனேயே நீங்கள் குழம்பி போய் தலைவர் விட்ட கட்டளைக்கு மாற்றமாக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, செயல்பட்டீங்க. தோல்வி எப்படி வந்துச்சுன்னு இப்போ தெரிஞ்சிச்சா என்று சொன்னான். அப்போ யுத்தத்தினுடைய உண்மையான அந்த நோக்கத்தை நீங்கள் மறந்து போய் எதிரி படைகள் விட்டுட்டு போன போர் பொருள்களை கைப்பற்றுறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட இடத்தை விட்டு நீங்கள் ஓடி போனீங்க. அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய உதவியை திரும்ப பெற்று கொண்டு விட்டான். உங்களுடைய கவனத்தை எதிரிகளை விட்டு திசை திருப்பியும் விட்டான். அதன் விளைவாகத்தான் உஹது யுத்தத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, தோல்வி அடைஞ்சீங்க. மின்கும் மை யுரீது துன்யா ஒ மின்கும் மை யுரீதுல் ஆஹிரா. உங்களில் சில பேர் துனியாவை விரும்புபவர்களாக இருந்தீங்க, உங்களில் வேறு சில பேர் மறுமையை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. உங்களுடைய நோக்கம் 2 பார்ட்டியாக பிரிஞ்சிட்டீங்க. பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க. அத்தனை பேருடைய நோக்கமும் மறுமையாக இருந்திருந்தானாக்கா அந்த வெற்றி உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிருக்கும். உங்களில் பாதி பேர் ஆகிரத்தை மறந்து துனியாவின் பக்கம் ஆசைப்பட்டுட்டீங்களே, அந்த டைமில் தான் அல்லாஹ் தன்னுடைய உதவியை திரும்ப பெற்று சும்ம சரஃபக்கும் அன்கும் லியபுலவக்கும், பிறகு அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி லியபுத்தலியக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த எதிரிகளை, அந்த காஃபிர்களை எதிர்த்து நிற்க முடியாதவாறு உங்களை திசை திருப்பிட்டான். அதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் முழுக்க முழுக்க உங்களை கைவிட்டுட்டாங்கிறது இல்லை. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடம், ஒரு சோதனை. சரியாக சொன்னால் ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் தவறுகள் குறைகள் நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்னவாகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் திருத்திக்கணும். அதுக்காக வேண்டித்தான் இடையில என்ன செஞ்சுட்டா, அந்த உஹது யுத்தத்தினுடைய வெற்றியை முழுசாக ஆக்காமல் உங்களுக்கு சில இழப்புகளையும் தோல்வியையும் அல்லாஹ் ஏற்படுத்தினா வழக்கது அஃபா அன்கும், அதுக்கு பிறகும் கூட அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். மன்னித்து உங்களுக்கு உதவி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைச்ச பதிலடியினால் இந்த பின்னாடி வந்து அட்டாக் பண்ணாங்களே, அதனால் நீங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். வல்லாஹு து ஃபத்லின் அலல் மோமினீன், அல்லாஹ் மோமின்கள் மேலே ரொம்ப கருணை புரியக்கூடியவன் என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 152வது வசனத்தில் இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது 152. நாம் இன்றைக்கி படித்த வசனம் 165. அப்போ காரணத்தை முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி நமக்கு தோல்வி ஏற்படலாம்? நாம் முஸ்லீம் ஆச்சே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு தானே போராட வந்தோம், அப்படி இருந்தும் அல்லாஹ் நமக்கு எப்படி தோல்வியை தரலாம்? நாங்கள் முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெற்றி தான் தந்துட்டு இருக்கணும் என்று அவர்கள் நினைச்சதுக்கு அல்லாஹ் எதனால் தோல்வி ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் பார்த்து உங்களை கைவிடலை, நீங்கள் தான் உங்கள் தோல்விக்கு காரணமாக இருந்தீங்க என்கிறதை சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் தோல்வி அடைஞ்சி திரும்பி போன போது அவங்க நினச்சிருந்தா, எதிரிகள் நினச்சிருந்தா திரும்பி வந்து எப்படி உஹதுக்கு பின்னாடி வந்து உங்களை அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களை தொடர்ந்து தாக்கணும் அப்படின்னு உங்களுடைய எதிரிகளுக்கு தோணலை. மதீனாவுக்குள்ளே பூந்து கொள்ளையடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு துணிச்சல் வரலை. பொதுவாக போரில் வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, போர்க்களத்துலேருந்து ஊருக்குள்ளே வந்துடுவாங்க. போர்க்களத்தில் தானே வெற்றி வரும்.
அப்போ வெற்றி பெற்றவங்க என்ன செய்வாங்க, தோல்வி அடைஞ்சவங்களுடைய ஊருக்குள்ளே புகுந்துருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. உங்களுடைய எதிரிகளுடைய மனசுக்குள்ளே அல்லாஹ் அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கலை. உங்களை பின்னாடி இருந்து தாக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பாட்டு திருப்பிட்டாங்க. அப்போ உங்களை விட்டு அல்லாஹ் கவனத்தை திசை திருப்பி விட்டு இப்போவும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், உங்களுக்கு தான் உதவி செஞ்சுருக்கிறான் என்று முடிவு. இப்போ விஷயம் என்ன தெரியுங்களா, நமக்கான பாடம் என்ன இதில், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பாடம்னு கேட்டால், முஸ்லீம்களுடைய மனநிலை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அது என்ன மனநிலைன்னு கேட்டால், ஏதாவது இன்பங்கள் நன்மைகள் கிடைக்கிற சமயத்தில் அந்த நன்மைகள் எங்கள் கையினால் தான் ஏற்பட்டுச்சு என்று அந்த நன்மைகளுக்கு முஸ்லீம்கள் உரிமை கோருவார்கள். ஏதாவது நன்மை கிடைச்சதுன்னா இந்த நன்மை யார் காரணம், நாங்கள் தான் காரணம். அந்த இன்பங்கள் நன்மைகளுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறது மட்டுமல்ல, அதுக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க. இந்த வெற்றி கிடைச்சதுக்கு நாங்கள் தான் காரணம், அந்த வெற்றியினுடைய பலன் யாருக்கு தான் கிடைக்கணும், அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த நாங்கள் தான் அதை அனுபவிக்கணும். அப்போ உரிமை கோர்றது மட்டுமல்ல, சொந்தம் கொண்டாடுறது. அது மட்டுமல்ல, இன்னொரு நினைப்பு என்ன தெரியுமா, இந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவங்க தான். 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒரு நன்மை நடந்துச்சுன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், 3, இந்த வெற்றி எப்படி வந்துச்சு, நன்மை எப்படி வந்துச்சு, எங்களால தான் வந்துச்சு, உரிமை கோருது. அந்த வெற்றியுடைய நன்மைகளை எங்களுக்கு தான், சொந்தம் கொண்டாடுறது. 3வது, இந்த வெற்றி இந்த நன்மையை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் யார் தான், தகுதியானவங்க தான். இது நன்மைகள் நடக்கிற சமயத்தில். ஆனால் இதே மாதிரி ஏதாவது துன்பங்கள் தீமைகள்னு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னன்னாக்கா அந்த தூய்மைகள் துன்பங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நன்மை நடந்தால் அந்த நன்மை நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம், தீமை நடந்தால் அந்த தீமைக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி நடந்ததுக்கு நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாளியாக மாட்டோம். 3வதாக, இந்த தோல்விக்கும் இந்த துன்பத்துக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருந்திருப்போமோ இப்படி யோசிக்கிறதும் இல்லை. நன்மைகள் நடந்தால் அதற்கு உரிமை கோர்றது, சொந்தம் கொண்டாடுறது, நாங்கள் தகுதின்னு நினைக்கிறது. தப்பு தண்டா ஏதாவது தீமை நடந்துச்சுனாக்கா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் இதுக்கு காரணம் இல்லை, நான் ஏதாவது தப்பு செஞ்சுருப்பணும் இப்படி யோசிக்கிறது இல்லை. இந்த வசனங்கள் நமக்கு தருகிற பாடம் அதுதான். ஏதாவது நன்மை நடந்திருந்தால் அதில் உங்கள் முயற்சி தாண்டி அல்லாஹ்வுடைய ஒரு உதவி இருக்குது. தீமை நடக்கும் பொழுது அதுக்கு காரணம் நீங்களாகவும் இருந்திருக்கலாம், உங்கள் தரப்புலேருந்தும் அந்த தீமைகள் நடக்கிறதுக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், தோல்வியை தரமாட்டான். இந்த வசனம் நமக்கு தருகிற பாடம் இதுதான். இது எங்கே இடம் பெறுகிறது, சூரத் ஆல இம்ரான் என்று சொல்லப்படுகிற 3வது அத்தியாயத்தில் 165வது வசனம். அப்போ இந்த வசனம் இதை எடுத்து சொல்லி அல்லாஹ் நமக்கு எதனை புரிய வைக்கணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயங்கள் இதுதான். நன்மைகள் நடக்கிற பொழுது அதில் நம்முடைய முயற்சியை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக அங்கே இருக்குது. நம்மளாலேயே அந்த நன்மை நடந்துடல. அதே மாதிரி தீமை நடக்கிற பொழுது அதில் நம்முடைய பங்கும் ஏதேனும் இருந்திருக்கும். அது என்னன்னு பார்த்து அந்த தவறை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய தகுதியாளவர்களாக நாம் மாறுவோம். அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹ்வுடைய உதவிக்குரியவர்களாக, உதவிக்கு தகுதியானவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.